நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த நூரே முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மாவை, அந்த ரூஹை ஆலமுல் அர்வாஹுக்குள் இறைவன் கொண்டு வருகின்ற பொழுது, ஆரம்பத்தில் மின்னிக் கொண்டு இருந்த அந்த ரூஹுகளுடைய ஒளிவுகள் எல்லாம் மங்கி போய் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ரூஹ், அவர்களுடைய ஆன்மா அந்த நூரே முஹம்மதியா ஒளிப்பிழம்பாக மிக பெரும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்து இருந்தன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். வல்லவன் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து, சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம் எங்கள் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக என் உரையை தொடங்குகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இறைவன் ஹக்க சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் கொடுத்த படைப்பினங்களுக்கு, எல்லா படைப்பினங்களுக்கும் கொடுத்த சிறப்புகளை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கென்று தனிப்பெரும் சிறப்புகளை இறைவன் கொடுத்திருக்கிறான். இறைவன் இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மாத்திரம் பிரத்யேகமான எத்தனையோ அழகான விடயங்களை செய்து கொடுத்திருக்கிறான். அதில் ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடம்பாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூஹாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டுமே இறைவன் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்டதை போன்று அல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இந்த உலகத்திலேயே சிறந்த உடம்பையும் சிறந்த ரூஹையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்கலாம். எங்களுடைய உடம்பு இருக்கிறது. இந்த உடம்பை ஒரு 3 நாளைக்கு மேலாக நாங்கள் வீட்டிலே ரூஹ் இல்லாமல் வைத்து இருந்தால் அந்த உடம்பிலிருந்து நாற்றம் வீச ஆரம்பிக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உடம்புக்கு அப்படி கிடையாது. கபரிலே இருந்தாலும் அந்த உடம்பை மண் உண்ணுவதற்கு அந்த மண்ணுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருப்பதை போல அந்த உடம்பு என்றுமே அழியாமல் பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உடம்பு எந்த வகையிலுமே அது சீர்கட்டு விடாமல் இருப்பது மாத்திரமல்ல, அந்த உடம்பில் இருந்து வியர்க்கக்கூடிய வியர்வை துளிகளை கூட இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அத்தரை விட மனம் வீசக்கூடியதாக அமைத்து வைத்திருக்கிறான். எங்கட உடம்புல எல்லாம் வியர்த்துன்னு சொன்னால் அந்த வியர்வை நாற்றம் வீசும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இறைவன் கொடுத்த தனிப்பெரும் சிறப்பு என்னவென்று சொன்னால், அவர்களுடைய உடம்பில் வியர்த்தால் அந்த வியர்வை அத்தரை விட வாசம் வீசக்கூடியதாக இருந்திருக்கிறது என்பதனை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த உடம்புக்கு இறைவன் இன்னொரு சிறப்பம்சத்தை கொடுத்தான். என்னவென்று சொன்னால், அந்த உடம்பு வெளியிலே செல்வதாக இருந்தாலும் கூட அந்த உடம்புக்கு வெயில் தாக்கு அந்த உடம்பை நோகடிக்காமல் இருப்பதற்காக இறைவன் வானத்திலே இருக்கக்கூடிய மேகங்களுக்கு குடை பிடிப்பதற்கு அந்த மேகங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருந்தான். அதனால் அந்த உடம்புக்கு வெயிலினுடைய உஷ்ணம் ஏற்படாமல் மேகங்கள் குடை பிடிக்கக்கூடிய ஒரு தன்மையை இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உடம்புக்கு கொடுத்த தனிப்பெரும் சிறப்பாக அமைந்து இருக்கின்றன. அதே போல்தான் உலகத்தில் ஒரு மனிதர் வாழ்வதாக இருந்தால் ஒருவருக்கு உடம்பும் தேவை, அதே போன்று உடம்புக்குள் ரூஹும் தேவை. இந்த இரண்டும் இணைந்தால்தான் ஒரு மனிதன் உலகத்தில் வாழலாம். உடம்புக்கு மாத்திரம் உலகத்தில் வாழவும் முடியாது, அதே போன்றுதான் ரூஹ் மாத்திரம் இந்த உலகத்தில் வாழவும் முடியாது. உடம்பை விட்டும் ரூஹ் பிரிந்து விட்டால் அந்த உடம்பை நாங்கள் மண்ணுக்குள்ளே வைத்து கபரிலே வைத்து அடக்கம் செய்து விடுவோம். அதற்கு பின்னால் ஒருவரால் என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்தில் வாழ முடியாது. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உடம்புக்குள் இருக்கின்ற அந்த ரூஹ்,
அந்த ரூஹுக்கென்று தனிப்பெரும் சிறப்புகளையும் இறைவன் ஹக்க சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து இருந்தான். இந்த ரூஹை தான் நாங்கள் நூரே முஹம்மதியா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்தமான அந்த ஒளிவு என்று நாங்கள் சொல்லுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த பரிசுத்தமான ஒளிவை தான் இந்த உலகத்தில் இறைவன் ஹக்க சுப்ஹானஹு வ தஆலா படைத்த படைப்பினங்களில முதல் படைப்பாக படைக்கிறான். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூல் அல்லாஹ், இந்த உலகத்தில் படைத்த படைப்பினங்களில முதலாவதாக படைத்த படைப்பு எது என்று கேட்கப்பட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஜாபிரே, அல்லாஹ் படைத்த படைப்பினங்களில் முதல் படைப்பு உங்களுடைய நபியினுடைய ஒளிவை தான் படைத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த ரூஹ் தான் முதலாவதாக படைக்கப்பட்ட படைப்பு. அதற்கு பின்னால் மனித ரூபத்திலே மனிதனை படைக்கின்ற பொழுது சையீதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை முதல் மனிதராக படைத்தான். ஆனால் படைப்பினங்களிலேயே முதலாவதானவர்களாக படைக்கப்பட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த ஒளிவை தான், அன்னவர்களுடைய ஆன்மாவை தான் படைத்து இறைவன் ஹக்க சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆன்மாவுக்கு, அந்த ரூஹுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்று சொன்னால், ஆலமுல் அர்வாஹில் வைத்து இறைவன் ஹக்க சுப்ஹானஹு வ தஆலாவினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சிறப்புகளும் மகத்துவங்களும் பேசப்பட்டது. ஆலமுல் அர்வாஹில ரசூல்மார்கள், நபிமார்கள், அதே போன்று இறைநேச செல்வர்கள், சாலிஹீன்கள், இவர்கள் எல்லோருடைய ரூஹுகளும் அந்த ஆலமுல் அர்வாஹில் படைக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய அந்தஸ்துக்கு பிரகாரம் அந்த ரூஹுகள் மின்னிக்கொண்டு இருந்தது. இப்படி மின்னிக்கொண்டிருந்த ரூஹுகளுக்கு மத்தியில தான் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒளிவை, அந்த ரூஹை இறைவன் அந்த ஆலமுல் அர்வாஹுக்குள் கொண்டு வருகிறான். உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா, நிறைய வீடுகளில் சீரியல் பல்புகள் போடப்பட்டு இருக்கும். இப்படி போடப்பட்டிருக்கின்ற இந்த பல்புகள் எல்லாம் மின்னிக்கொண்டு இருக்கும். சூரியன் வந்ததும், சூரியன் உதித்ததும் எப்படி அந்த மின்னிக்கொண்டிருந்த அந்த பல்புகளுடைய, அந்த மின் விளக்குகளுடைய வெளிச்சங்கள் மங்கி போய் சூரியனுடைய வெளிச்சத்துக்கு முன்னால் அவைகளுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் போகிறதோ, அதுபோல்தான் அதை விடவும் மேலாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த நூரே முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மாவை, அந்த ரூஹை ஆலமுல் அர்வாஹுக்குள் இறைவன் கொண்டு வருகின்ற பொழுது ஆரம்பத்தில் மின்னிக்கொண்டு இருந்த அந்த ரூஹுகளுடைய ஒளிவுகள் எல்லாம் மங்கி போய் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ரூஹ், அவர்களுடைய ஆன்மா, அந்த நூரே முஹம்மதியா ஒளிப்பிழம்பாக மிக பெரும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்து இருந்தன. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரூஹும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜஸத் என்று சொல்லக்கூடிய உடம்பும், இந்த இரண்டுமே உலகத்தில் இது போன்று யாருக்குமே அல்லாஹ் கொடுத்தது கிடையாது, யாருக்கும் கொடுத்தது அல்ல. இது ரெண்டுமே அவர்களுக்கென்று பிரத்யேகமாக சிறப்பானதை தான் அல்லாஹ் கொடுத்து இருந்தான். அதனால் தான் இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைகின்ற சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற பொழுது கூட இறைவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே கேட்கிறான், யா ரசூல் அல்லாஹ், மலக்குமார்களிடத்திலே சொல்லி கேட்கிறான், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை அழைக்கிறான், நீங்கள் விரும்பினால் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் வாழலாம், அல்லது நீங்கள் விரும்பினால் ரஃபீக்குல் அலாவான அல்லாஹ்விடத்திலே நீங்கள் வந்து சேர்ந்து விடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அறிவித்தல் கொடுக்கப்படுகிறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதை தேர்வு செய்கிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தேர்வு செய்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வை சந்திப்பதற்கும் அல்லாஹ்வோடு இணைந்து இருப்பதற்கும் இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விரும்பினார்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தேர்வு செய்தார்கள், ரஃபீக்குல் அலாவான என்னுடைய நண்பரிடத்திலே, அல்லாஹ்விடத்திலே நான் செல்வதற்குத்தான் விரும்புகிறேன் என்று அவர்கள் தான் சுய இஷ்டத்தை கொடுக்கிறார்கள். இப்பொழுது இறைவன் ஹக்க சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அந்த இஷ்ட பொருத்தம் கொடுக்கப்பட்டதனுடைய பிரதிபலிப்பாக
இந்த உலகத்தை விட்டும் பிரிவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறான். அந்த சந்தர்ப்பம்தான் இந்த சஃபருடைய மாதத்தின் கடைசி புதன்கிழமையிலே ஒரு நோயை அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த நோய் ஏற்பட்டதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிவதற்கான அந்த காலங்கள் நெருங்க நெருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மயங்கி விழுந்தார்கள். அவர்கள் சில வேளைகளிலே அவர்களை அறியாத ஒரு சூழ்நிலை, அதாவது மயங்கி விழுகின்ற ஒரு சூழ்நிலை, மேலெல்லாம் உஷ்ணமாகின்ற ஒரு சூழ்நிலைகள், இந்த சூழ்நிலைகளுக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இப்படியான இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உயிர் பிரிகின்ற இந்த தருணத்தை நிறைய நபர்கள் இதை விவரிக்கின்ற பொழுது வேறு விதமாக அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றியுண்டான இந்த செய்தியை தவறான முறையிலே சித்தரிப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது நிறைய வேதனைப்பட்டார்கள். வேதனை என்று சொன்னால் அரபியில அதாபு பட்டார்கள் என்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய வேதனைகளை மேற்கொண்டார்கள். இப்படியான சில ஹதீஸுக்களை எல்லாம் முன்வைத்து இந்த செய்திகளை முன்வைப்பார்கள். உண்மையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிகின்ற பொழுது அவர்கள் வேதனை அடைந்தார்களா என்கின்ற ஒரு கேள்வி அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினர்களுக்கு மத்தியிலே எழுப்பப்பட்டால், அப்படி வேதனை அடைந்தார்கள் என்று சொல்வது அது அகீதாவுக்கே முரணான ஒன்றாக மாறிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு முஃமினுடைய ரூஹை எவ்வாறு அல்லாஹ் கைப்பற்றுவான் என்பதை பற்றி விவரிக்கின்ற பொழுது, குலைத்த மாவிலிருந்து ஒரு தலைமுடியை எவ்வளவு இலகுவான முறையிலே கைப்பற்ற முடியும்? குலைத்த மாவிலிருந்து ஒரு தலைமுடியை இலகுவான முறையிலே கைப்பற்றுவதைப் போல ஒரு முஃமினுடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அதே போன்று ஒரு கெட்ட மனிதராக இருக்கிறார், அவருடைய ரூஹை எவ்வாறு கைப்பற்றப்படும் என்று சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், முள்ளுக்கம்பியிலே அல்லது ஒரு முள்ளு பத்தையிலே ஒரு பிடவையை போட்டு இழுத்தீர்கள் என்று சொன்னா எப்படி அந்த பிடவை நார் நாராக கிழிந்து வருகிறதோ, அதுபோல ஒரு முஃமினுடைய ரூஹை அல்லாஹ் ஒரு கெட்ட மனிதருடைய ரூஹை கைப்பற்றுகின்ற பொழுது, உடம்புக்குள் இருந்த அந்த ரூஹை கைப்பற்றுகின்ற பொழுதே வேதனையோடும் மிகவும் அதாபு கொடுத்து அந்த ரூஹ் கைப்பற்றப்படும் என்கிறார்கள். இப்பொழுது பாருங்கள், நிறைய நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் எப்படி பேசுகிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைகின்ற பொழுது அதாபு பட்டு வேதனையோடு 1000 பேர்கள் வாளால் வெட்டுவதைப் போல இப்படியெல்லாம் கண்ணீர் சிந்தி எல்லாம் பேசக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நல்ல மனிதரா கெட்ட மனிதரா? நல்லவர்களுடைய ரூஹ் எப்படி கைப்பற்றப்படும்? நல்லவர்களுடைய ரூஹை அல்லாஹ் குலைத்த மாவிலிருந்து தலைமுடியை எடுப்பதைப் போல இலகுவாக எடுக்கின்றான் என்கின்ற ஒரு ஹதீஸும், கெட்டவர்களுடைய ரூஹை இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி எடுக்கிறான் என்கின்ற முடிவிலும் இருக்கின்ற பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ரூஹை இப்படி கஷ்டப்படுத்தி எடுத்ததாக சொல்வதாக இருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு விபரீதத்தை இவர்கள் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு கெட்ட மனிதர் என்கின்றதை இந்த சமூகத்துக்கு மத்தியிலே சொல்லாமல் வேறு விதமாக அதை சொல்லி காட்டுகிறார்கள். இப்படியெல்லாம் சொன்னால் மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்கின்றதை போலவும் மக்களுடைய ஈமானை பறிக்கின்ற விதத்திலும் இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுகிறார்கள். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி, அவர்களுடைய இறுதி நேரத்தை பற்றி இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் பேசப்படுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இறுதி நிலையில் இந்த மாதிரியான மேல் சூடாகியது, அவர்கள் மயங்கி விழுந்தார்கள் என்கின்ற வருகின்ற ஹதீஸுக்களில் எல்லாம் நாம் எங்களுடைய சுய புத்தியினூடாக யோசிக்காமல் நம்முடைய இமாம்கள் சூஃபியாக்கள் என்ன கருத்துக்களை இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள் என்பதனை நாங்கள் கவனிக்க வேண்டும். அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு வார்த்தை தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிகின்ற பொழுது அவர்களுக்கு எந்த விதமான நோவினைகளும் இருக்கவில்லை, அதாபு செய்யப்படவில்லை. அப்படி அதாபு செய்யப்படுவதாக இருந்தால் ஒரு கெட்டவராக இருக்க வேண்டும். நஅூது பில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒரு கெட்ட மனிதராக இந்த உலகத்தில் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் இப்படியெல்லாம் நடந்தது என்றால், அது அந்த நான் ஆரம்பத்திலே உங்களிடத்திலே சொன்னேன், உலகத்தில் சிறந்த ரூஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டது.
உலகத்தில் சிறந்த உடம்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டது. இந்த ரூஹும் இந்த உடம்பும் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலம், ஒன்றாக இணைந்து வாழ்ந்த காலம் 63 வருடங்கள். இந்த 63 வருடங்களுக்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கே இஷ்ட பொருத்தம் கொடுக்கப்படுகிறது. நீங்களே சொல்லுங்க, இந்த உலகத்தில் இருக்கிறதற்கு விருப்பம் என்றால் நீங்க இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே வருவதற்கு நீங்கள் விருப்பம் என்றால் அதையும் உங்களுடைய இஷ்ட பொருத்தமாகவே தருகிறோம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே இதை இஷ்ட பொருத்தத்தை பொருந்தி கொண்டு நான் அல்லாஹ்விடத்தில் வருகிறேன் என்று சொன்னதற்கு பின்னால இந்த ரூஹும், உலகத்தில் சிறந்த ரூஹும் உலகத்தில் சிறந்த உடம்பும் பிரிய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. இந்த ரெண்டும் பிரிய வேண்டும். இந்த பிரிவினுடைய உச்சகட்ட நிலையாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு உடம்பு சூடாகியது, அவர்கள் மயங்கி விழுந்தது என்கின்ற வருகின்ற ஹதீசுக்கள் எல்லாம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. இதற்கு அதாபு என்று பெயர் கிடையாது. இதற்கு பெயர் அன்பின் போராட்டம் என்று சொல்லுவார்கள். அன்பின் போராட்டம். இந்த அன்பின் போராட்டத்திற்குத்தான் ஒரு உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஒருவர் தன்னுடைய மகளை இன்னொருவருக்கு கல்யாணம் முடித்து கொடுக்கின்ற பொழுது, மாப்பிள்ளை வீட்டுக்கு தாய் தன்னுடைய மகளை அனுப்புகின்ற பொழுது அந்த மகள் தன்னுடைய கணவரிடத்திலே சொல்லுவாள். சென்றதற்கு பின்னால் திரும்பி ஓடி வருவாங்க. வந்து தாயை கட்டி பிடிச்சி அழுவாங்க. தாயும் அழுவாள், மகளும் அழுவாள், 2 பேரும் அழுவாங்க. இந்த அழுகையில தாய்க்கு விருப்பமும் இல்லை தன்னிடத்திலே தன்னுடைய மகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. அதே போன்று அந்த மகளுக்கும் தன்னுடைய கணவரை விட்டு தாயிடத்திலே தான் வந்து நிற்க வேண்டும் என்று அவசியமும் இல்லை. ஆனாலும் 2 பேரும் கட்டிப்பிடிச்சு அழுவாங்க. நான் போக மாட்டேன்னுவாங்க, இவ இருங்கன்னுவாங்க, எல்லாம் சொல்லிக் கொள்வாங்க. ஆனால் 2 பேருக்கும் தெரியும், நான் இப்ப கல்யாணம் முடிச்சாச்சு, மாப்பிள்ளையோட போய்த்தான் ஆகணும். தாய்க்கும் தெரியும், நான் அனுப்பி வைத்துத்தான் ஆக வேண்டும். ஆனாலும் கட்டிப்பிடித்து அழுவது இது அதாபு கிடையாது. இது அன்பின் போராட்டம், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற விதம். இந்த அன்பின் போராட்டம் இப்படி நாங்கள் விளங்குகிறோமே, இதே போலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இறைவன் கொடுத்த மிகச் சிறப்பான தனிப்பெரும் சிறப்பு பொருந்திய ரூஹுக்கும் அவர்களுக்கு மிக சிறப்பான உடம்புக்கும் இடையில ஏற்பட்ட அன்பின் போராட்டம் தான் இந்த நிகழ்வு என்பதனை சூஃபியாக்கள் நமக்கு அழகான முறையிலே விளக்கி தருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுதும் கூட அவர்களுக்கென்று எத்தனையோ தனிப்பெரும் சிறப்புகளை இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கிறான். அதில் ஒன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு மகத்துவம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை தொழுவதாக இருந்தாலும், அல்லாஹ்வை ஒருவர் தொழுது கொண்டு இருக்கிறார், தொழுது கொண்டே இருக்கின்ற பொழுது இன்னொருவர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னவராக உள்ளே பள்ளிக்குள் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்படி வந்தால் தொழுது கொண்டு இருக்கக்கூடியவர் அவருக்கு மறுமொழி சொல்ல வேண்டுமா, வ அலைக்கும் சலாம் என்று சொல்ல வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும், அவருடைய தொழுகை கூடாமல் போய்விடும். ஏனென்றால் அல்லாஹ்வை மாத்திரம், நேராக இறைவனை மாத்திரம் நாங்கள் முன்னோக்கி எங்களுடைய தொழுகையை நடாத்தி கொண்டு இருக்கின்ற பொழுது இன்னொருவர் இடையிலே குறுக்கிட்டு சலாம் சொல்லி அதற்கு நாங்கள் பதில் அவருக்கு முன்னிலைப்படுத்தி சொன்னால் நிச்சயமாக அந்த தொழுகையாக இருக்க முடியாது. அதே போன்று ஒருவர் தும்மி விட்டார், தொழுகையில தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்போம். இப்படி சொல்லலாமா என்று சொன்னால் அது சொல்லலாம். ஏன் காரணம் என்று சொன்னால் அதில் இன்னொருவர் சம்பந்தப்பட மாட்டார், அல்லாஹ் மாத்திரம்தான், அல்லாஹ் தான் சம்பந்தப்படுகிறான், எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று நாங்கள் சொல்றோம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்று தொழுகையில சொல்ல முடியுமா? சொல்ல முடியும் என்போம். ஆனால் ஒருவர் சலாம் சொல்ல அல்லது தொழுது கொண்டிருப்பவர் இன்னொருவருக்கு சலாம் சொல்ல இப்படி நடந்தால் இந்த தொழுகை கூடாது. இந்த இடத்திலே அந்த தொழுகை பாத்திலாகிவிடும். சலாமுக்கு எவ்வளவோ நன்மைகள் சிறப்புகள் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பார்க்கிறார்கள், பள்ளிக்குள் ஒருவர் வருகிறார். வருகின்ற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் 10 என்றார்கள், 10 நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொருவர் வ அலைக்கும் ஸலாம் என்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் 20 என்றார்கள். இன்னொருவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு என்கிறார். இந்த வபரகாத்துஹு சொன்னதோட 30 என்றார்கள். அப்ப சலாமினுடைய ஒவ்வொரு வாசகங்களுக்கும்
10 நன்மைகள் கூடிக்கொண்டே செல்லும். இப்படி சிறப்பான நன்மைகளை அதிகமாக நமக்கு தரக்கூடிய சலாமை நாம் தொழுகையில் இருக்கின்ற பொழுது நமக்கு ஒருவர் சொன்னாலோ நாம் இன்னொருவருக்கு சொன்னாலோ அந்த தொழுகையே நமக்கு பாத்திலாகக்கூடிய தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் தனிப்பெரும் சிறப்பை எப்படி வழங்கினான் என்று சொன்னால், அவர்கள் அந்த தொழுகையில் படுவது மாத்திரமல்லாமல், தொழுகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சலாம் சொல்லியே ஆக வேண்டும். அப்படி சலாம் சொல்லாவிட்டால் அந்த அத்தஹியாத்திலே நாங்கள் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி என்று முன்னிலைப்படுத்தி சொல்கிறோம். அப்படி முன்னிலைப்படுத்தி நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சலாம் சொல்லாவிட்டால் அந்த அத்தஹியாத்து கூடாமல் போய்விடும். அத்தஹியாத்து கூடாமல் போய்விட்டால் தொழுகை நமக்கு இல்லாமல் போய்விடும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு மிக பெரும் ஒரு மகத்துவம், ஒரு கண்ணியம் தான், தனிப்பெரும் சிறப்பு தான். அவர்கள் இந்த தொழுகையில் நினைவுபடுத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு சலாம் சொல்லப்பட வேண்டும். ஆனால் ஏனையவர்களுக்கு சலாம் சொன்னால் தொழுகை பாத்தில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சலாம் சொல்லாவிட்டால் அந்த தொழுகை பாத்தில் என்கின்ற ஒரு சட்டத்தை நமக்கு இமாம்கள் வகுத்து தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இன்னும் ஒரு தனிப்பெரும் சிறப்பை சொல்வதாக இருந்தால், நாங்கள் எல்லோரும் வுது செய்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த வாழ்க்கை வழிமுறைகளிலிருந்து இமாம்கள் நமக்கு அழகாக கற்றுத்தருவார்கள். எப்படி என்று சொன்னால், நாம் தூங்கிவிட்டு எழுந்தால் சொன்னால் ஃபிக்ஹுடைய சட்டங்கள்ல வெவ்வேறு விதமாக அதை விவரிப்பார்கள். இந்த அமைப்பிலே தூங்கினால் பரவாயில்லை, இந்த அமைப்பிலே நீங்கள் தூங்கிவிட்டு வுது இல்லாமல் உங்களுக்கு என்ன செய்யலாம், தொழலாம். அதுவே கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன. ஆனாலும் ஒன்று நிச்சயம், எப்படி ஒருவர் வுது செய்துவிட்டு தூங்கிவிட்ட உடனே இப்ப அவர் திரும்பவும் எழும்பிவிட்டால் என்ன செய்யணும்? அவர் வுது செய்துத்தான் தொழணும். இதுதான் இஸ்லாத்தினுடைய சட்டம். ஆனால் இதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாறுபட்டு வருகிறார்கள். எப்படி என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வுது செய்துவிட்டு தூங்கினார்கள் என்று சொன்னால், திரும்பவும் எழும்பியதற்கு பின்னால அவர்கள் வுது செய்யாமலேயே தொழலாம் என்கின்ற சட்டம் அது தனிப்பெரும் சிறப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி, சய்யிதத்தினா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வுது செய்துவிட்டு வித்ர் தொழாமல் தூங்கிவிட்டார்கள். பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எழும்பி இருக்கிறார்கள், வித்ரை தொழுகிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் வித்ரை தொழுவதற்கு முன்பதாக தூங்கினீர்களே, எப்படி நீங்க தூங்கிவிட்டு வுது செய்யாம தொழுகிறீங்க என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஐனைய தனாமானி வலா யனாமு கல்பி, என்னுடைய கண்கள் தான் உறங்குகிறதே தவிர என்னுடைய கல்பு, இதயம் உறங்கவில்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அப்படியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு தனி சிறப்பு தான், அவர்கள் எங்களை போன்று வுது செய்துதான் தொழ வேண்டும் என்ற அவசியம், தூங்கினால் வுது செய்து விட்டுத்தான் தொழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவர்கள் வுதுவோடு இருந்து அதற்கு பின்னால் தூங்கி எழுந்தவுடன் அதே வுதுவிலே அவர்கள் தொழுகையும் தொழலாம் என்கின்ற சட்டத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கின்ற பொழுது யாருக்கும் இமாம் ஜமாத்தாக நின்று தொழுவிக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாத்திரம்தான் தொழுகை நடத்துவதற்கு அவர்கள் இருந்தால் தகுதி வாய்ந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் இந்த உலகத்திலேயே யாருக்கும் என்ன செய்ய முடியாது, தொழுகை நடாத்த முடியாது. அதனால தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் வைத்து கூட அந்த மிஅராஜுடைய நிகழ்வுல எல்லா ரசூல்மார்கள் நபிமார்கள் ஒன்று கூடி இருக்கின்ற பொழுதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே முன்னால நின்று இமாமாக நின்று அவர்கள் தொழுகை நடாத்துகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தடவை என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு அசருடைய வக்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 குழுவினர்களுக்கு இடையிலே பிரச்சனை ஒன்று ஏற்பட்டு இருந்தது. அதை சுல்ஹ் பண்ணுவதற்காக வேண்டி, சமாதானப்படுத்துவதற்காக வேண்டி பெருமானார் போயிருக்கிறார்கள். இந்த நேரத்தை பார்த்த அசருடைய வக்த் கொஞ்சம் அப்படியே நீடிக்கொண்டு போகிறது. அந்த வக்து கொஞ்சம் நீட்டமாகி கொண்டு போகின்ற பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு,
நீங்கள் முன்னால போய் தொழுவிக்கலாமே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் வந்து சேரவில்லையே என்கின்ற தகவலை சொல்லுகின்ற பொழுது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தயங்கினார்கள், பின்வாங்கினார்கள். சஹாபாக்கள் வற்புறுத்த அவர்கள் முன்னால தொழுவிப்பதற்காக வேண்டி இமாமாக நிற்கின்ற சந்தர்ப்பம். தக்பீர் கட்டிவிட்டார்கள். தக்பீர் கட்டியவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருகின்ற அந்த செய்தி, அதாவது வருகின்ற அந்த சஃபிலே வந்து நிற்க ஆரம்பிக்கிறார்கள். நின்ற உடனே பின்னாலே இருந்த சஹாபாக்கள் கைகளை தட்ட ஆரம்பித்தார்கள். கைகளை தட்ட ஆரம்பித்தவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புரிந்து கொண்டார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருகை தந்து விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னவர்களாக அபூபக்கர் சித்திக் நாயகம் பின்னால வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இமாம் ஜமாத்தாக அந்த தொழுகையை நடாத்துகிறார்கள். தொழுகை முடிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு அறிவித்தல் கொடுக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு அறிவித்தல் எப்படி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் ஏதாவது தொழுகையில தவறுதல்கள் அல்லது தொழுகையில ஏதாவது மறதிகள் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? பெண்களை போன்று கைகளை தட்டக்கூடாது. பெண்கள் தான் கைகளை தட்டுவார்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துங்கள். இப்படி நீங்கள் செய்தால் போதும் என்று அவர்களுக்கு அந்த படிப்பினையை கற்றுக் கொடுக்கிறார்கள். பின்னால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை அழைத்து கேட்டார்கள், பெருமானார், நான் பின்னால் இருக்கின்ற பொழுது நீங்கள் முன்னால் தொழுவித்துக் கொண்டிருந்தீர்கள். நீங்கள் பின்னால் வருகின்ற பொழுது நான் கைகளால் அசைத்துக் கொண்டேன், முன்னாலே இருந்து தொழுவிக்கலாம் என்று. ஆனால் நீங்கள் அதையும் தாண்டி பின்னால வந்தீர்கள், ஏன் என்று கேட்டதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் இருக்கின்ற பொழுது இந்த அபூ குஹாஃபாவினுடைய மகனாகிய நான் எவ்விதம் தகுதி பெறுவேன் முன்னால் நின்று தொழுவிப்பதற்கு என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை அங்கீகரித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். எனவே இந்த இடத்தில் நாங்கள் என்ன சிந்தனை செய்ய வேண்டும் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களை முன்னால வைத்துக்கொண்டு அவர்களை பின்னால வைத்துக்கொண்டு யாருக்கும் முன்னால நின்று தொழுவிப்பதற்கு அனுமதி கிடையாது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வஃபாத்தாகிய நேரத்தில் கூட அவர்களுடைய ஜனாசாவை வைத்து எந்த சஹாபாக்களும் முன்னால நின்று தொழுவிப்பதற்கு அவர்கள் எல்லோரும் தயங்கினார்கள், பின்வாங்கினார்கள். தனித்தனியாக தொழுதுவிட்டு சென்றதாகத்தான் ஹதீசுகளிலே நமக்கு பார்க்க முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முன்னால வைத்துக்கொண்டு நான் எவ்வாறு அவர்களுக்கு முன்னால நின்று கொண்டு தொழுகை இமாமாக நின்று தொழுகை நடத்துகிறோம் என்கின்ற அந்த பயம், அந்த தயக்கம் சஹாபாக்களுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு இறைவன் தனிப்பெரும் சிறப்புகளை கொடுத்திருந்தான். அவர்களுடைய பார்வை கண்டு தனிப்பெரும் சிறப்பு. எங்களுடைய பார்வையை போன்று அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பார்வை விண்ணையும் துளைத்து கொண்டு செல்லும், மண்ணுக்கு அடியிலும் அவர்களுடைய பார்வை செல்லும். நிறைய ஹதீசுக்களை பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பார்வை இந்த உலகத்தில் இருந்து நான் பார்க்கிறேன், விண்ணை துளைத்து கொண்டு ஹவுதுல் கௌசர் எங்கு இருக்கு என்பதனை நான் இந்த உலகத்திலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அதே போன்று மண்ணுக்கடியிலே என்ன நடக்கிறது என்கின்றதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டு சொன்னார்கள், 2 பேர்களுக்கு அதாபு செய்யப்படுகிறது, விவரிப்பதற்கு நேரம் கிடையாது. இப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய பார்வையினுடைய சக்தி பிற மனிதர்களை விட்டும் அது வேறுபட்டதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பார்வைக்கென்று தனிப்பெரும் சிறப்புகளை இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு இன்னொரு விஷயம் கொடுக்கப்பட்டது. என்னென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி தனிப்பெரும் பார்வை பெற்றவர்களாக அவர்களுக்கு தனிப்பெரும் சிறப்புகள் கிடைத்ததை போல மற்றவர்களையும் அவர்களை நேசித்தவர்களையும் அவர்களுடைய அருமைய சஹாபாக்களையும் மாற்றியும் காட்டக்கூடிய ஒரு பெருந்தன்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெற்றிருந்தார்கள் என்பதுதான் உண்மை. அதனால் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முஅத்தா யுத்தகலத்திலே இருக்கின்ற பொழுது, அந்த யுத்தகலம் நடைபெறுகின்ற பொழுது ஒவ்வொரு விடயமாக இங்கிருந்தே சொல்லக்கூடிய அந்த ஆற்றலை பெற்ற அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களையும் இந்த அடிப்படையிலே மாற்றி காட்டினார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இன்னொரு சிறப்பு என்னென்று சொன்னால், அவர்களை யாருக்கும் பெயர் சொல்லி அழைக்க முடியாதவாறு இறைவன் அதை தடை செய்து விட்டார். இப்ப எங்களுக்கு யாராவது பிள்ளையாக இருந்தா வாப்பான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நாங்க
வாப்பாவை வாப்பான்னு கூப்பிடுவோம், மகனை மகனன்னு கூப்பிடுவோம். ஆனா அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூட தன்னுடைய தந்தையை வாப்பா என்று கூப்பிட்டது கிடையாது. யா ரசூலல்லாஹ் என்றுதான் அழைத்து இருக்கிறார்கள். ஏன்? கல்லும் கூட நுபுவத்து பிரகடனப்படுத்தப்படுவதற்கு முன்பதாகவே மக்காவில் இருந்த கல்லும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை யா ரசூலல்லாஹ் என்று சொல்லித்தான் அழைத்ததாக ஹதீசுகளிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படி எல்லா விதத்திலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வேறு மனிதர்களுடைய அமைப்பிலே இல்லாமல் அல்லாஹ் அவர்களுக்கு ஒவ்வொன்றிலும் தனிப்பெரும் சிறப்புகளை வழங்கி கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தெரிந்து வாழாமல் புரிந்து வாழ்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்த அல் கௌசியா மீடியாவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.